ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ஃப்ரையரில் சிக்கன் 65 வைக்க போகிறோம். முதல்ல கழுவிக்கோங்க நல்லா. அப்புறமா சிக்கன் 65 மசாலாங்க போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் வச்சு சிக்கன் 65 ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு கைஸ், இது பாட்டமில் எதுவும் இருக்காது. நம்ம இது மேலே இதிலே கொடுத்துருக்கோங்க. கரெக்டாக வைக்கணும். அதுக்கு அளவுக்கு எப்படி இருக்குதோ, சர்க்கிள் இந்த பக்கம் வந்துட்டு ரவுண்டாக இருக்கும். மாற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். சிக்கன் 65 வச்சுட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுதான் நாங்கள் கலந்து வச்சுருக்கோம் சிக்கன் 65. இதை வைக்கலாம் இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் 65 எடுத்து வைக்க போகிறோம். இப்போதைக்கு 4 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். மூடிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுவிட்சை ஆன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு சில மெனூஸ்க்காக கேட்கும். முதல்ல ஆன் பண்ணிக்கலாம். இதில் என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரைக்காக நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகே. அப்புறமா நம்ம வந்துட்டு ஹீட்டில் வந்துட்டு ஃபுல் ஹீட் வச்சுக்கலாம். 14 நிமிஷம் இப்போதைக்கு வச்சுருக்கோம். 14 நிமிஷம் கழிச்சு எப்படி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் 14 நிமிஷம் வச்சுருக்கோம். பார்க்கலாம் இருங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த சிக்கன் 65 திருப்பி வைக்கலாம். அதுக்கு நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எடுக்கிறோம். எடுத்துட்டு எல்லாத்தையும் திருப்பி வைக்கிறோம். அப்போ தான் இன்னும் நல்லா வேகம் எல்லாம் எடுத்துக்கும். ஓகே, திருப்பி வச்சாச்சு. இப்போ வச்சிட்டோம். அப்போ வந்துட்டு 7 நிமிஷமாக இருந்துச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டு நம்ம 7 நிமிஷமாக வச்சுக்கலாம். ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். இன்னும் 7 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து நல்லா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வந்துட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தது. ஏர் ஃப்ரையரில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இது ஆஃப் ஆகினோடனே எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இதுலேயே நம்மளுக்கு ஆஃப்னு காமிச்சிருச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அதான் செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரை ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க பார்ப்போம் எண்ணெயில் வறுத்ததுக்கும் ஏர் ஃப்ரையரில் வறுத்ததுக்கும். இதுதான் வந்துட்டு எண்ணெயில் வறுத்தது. இது வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வறுத்தது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் எண்ணெயில் வறுத்தது டக்குன்னு வறுத்துடலாம். ஆனால் ஏர் ஃப்ரையரில் வறுத்தது நம்மளால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அண்ணனும் நானும் ஆஃப் எடுத்துக்கணும். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களே ஏர் ஃப்ரையரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா தான் இருக்குது, ரொம்ப குறையா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு அடுத்த வீடியோவில் எப்படி சிக்கன் 65 மசாலா சிக்கனுங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழைய வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மசால் வரைய வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு பார்த்தோம். ஆனால் அது வெள்ளை கலரில் வந்துச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஹீட்டை வச்சு டைம் வச்சு. சரி கைஸ், பாய்.